ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நெக் டிசைன்ஸ்லாம் தைக்க தெரியலன்னு நினைக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. ஆக்கம் ஃபேஷனில் ஃப்ரீயாகவே கிளாஸஸை நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாகவே நான் உங்களுக்காக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஷோல்டர்லேருந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, நடுப்பகுதி. அதுலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு மேலே வந்து ஆஃப் இன்ச் எடுத்திருக்கேன், கீழே வந்து 3/4 இன்ச் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம சென்டருக்காக தான் நம்ம போடுறோம். ரொம்ப ஷோல்டர் கம்மியாக இருந்தால் ரொம்ப கம்மி பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாதிரி, அவங்கவுங்க அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு இப்போ தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கோட்டுக்குள்ளே நீங்கள் வெட்டிக்கோங்க. 2 சைடுமே நீட்டாக கிளியராக வெட்டிக்கோங்க. வெட்டும் போது 2ஐயும் சேர்த்து ஒன்றா மடிச்சு போட்டு வெட்டுறாதீங்க. ஷோல்டர் இப்படி பிரித்து வச்சுட்டு எடுங்க. இதை திரும்பவும் மேல் துணி லைனிங் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி நீங்கள் லைனிங் கீழே வந்து மடித்து தைக்கிறீங்க, எப்படி பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க. கிராஸ் பீசஸை இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணுங்கள். பட் ஒரே மாதிரி கட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். கிராஸ் பீஸை எப்போது ஜாயின் பண்ணாலும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது பழகிக்கங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் நாட்லாம் திருப்பும் போது உங்களுக்கு ஈஸியாக திரும்பும். நீங்கள் நேராகவே தையல் போட்டிங்கன்னா திரும்புறது கஷ்டம். இந்த மாதிரி நூலை ஒரு 5 நூல் 4 நூல் சேர்த்து நான் வச்சு தான் எப்போவும் லூப் திருப்புவேன். வச்சு ஒரு முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி உங்கள் மிஷினில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே ஒரு கார்னரில் ஒரு ரஃப் கொடுத்து ஒரு ஸ்ட்ரைட் பா மாதிரி வந்துட்டு திரும்பவும் ஸ்ட்ரைட்டில் வாங்க. அது மாதிரி ரொம்ப எட்ஜில் கொடுங்க. எட்ஜ் அதாவது நூலுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் இருக்கணும். அதே மாதிரி தையலுக்கு பிறகும் கொஞ்சம் நிறைய துணி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் இப்படி நூல் வந்து திருப்புறீங்க இல்லையா, நாட் திருப்பும் போது உங்களுக்கு அது வந்து நல்லா ஸ்டிஃப்னஸாக கிடைக்கும். அப்படியே கம்பி மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திருப்பினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணாமல் அப்படியே திருப்புங்க. அந்த துணி உள்ளே இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நான் திருப்பி வச்சுட்டேன். திருப்பிட்டு நம்ம சைஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து 13 இன்ச் இருக்குது. நான் மேலே தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். 1/4 இன்ச் 1/2 இன்ச் உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. எவ்வளோ தையல் போடுவீங்களோ அது மாதிரி விட்டுட்டு மீதி இருக்கிறதுல 1.5 இன்ச்சுக்கு ஒரு லூப் தைக்கிற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பக்கமும் லூப் வந்து இந்த பக்கம் திருப்பி லெஃப்ட் சைடு திருப்பின மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா தான் அப்போ தான் உங்களுக்கு வந்து பொசிஷன் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு தடவை நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதில் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக அந்த லூப்ஸ் எல்லாம் தைச்சி முடிச்சுக்கோங்க. மேலே வந்து ஒரு பீஸ் கொடுத்து திருப்பணும். ஸ்ட்ரெயிட் பீஸாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு மடிப்பு மடித்து தைச்சிட்டு அந்த பீஸை வந்து இதில் வச்சு தைக்கணும். ஆல்ரெடி நம்ம கீழெல்லாம் மடித்து தைச்சி ரெடியாக வச்சுருக்கனால இதில் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு தைக்கிறோம். இங்கே தைக்கும் போது நம்ம வந்து ஒரு தையல் போட்டிருப்போம். ஆல்ரெடி அந்த லூப் வச்சு தைக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டிருப்போம். அந்த தையலுக்கும் கொஞ்சம் தள்ளி தையல் போட்டிங்கன்னா தான் இது ஃபினிஷ் ஆகி வெளியே வரும். நீங்கள் வெளிப்பக்கமாக தள்ளி போட்டுட்டிங்கன்னா அது வந்து பிசு தெரியும். அதனால் நல்லா கரெக்டாக நீட்டாக ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு மேல் தையல் கூட போட்டுக்கோங்க. மேல் தையலும் போட்டுக்கோங்க. ஃபுட் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். நடுவு வைக்கலாம், சைடில் ஓரமும் வச்சு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இடத்தையல் போட்டுட்டு திரும்ப வந்து நான் ஒரு பெரிய தையல் வச்சு தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா திரும்ப நம்ம இதை ஹெம் தான் பண்ணுவோம். திரும்ப தையலே போட்டிருந்தாங்கன்னா நல்லாவே இருக்காது இல்லையா. அதனால் இது ஒரு பெரிய தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஹெம் பண்ணும்போது நகராமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இன்னொரு ஆப்போசிட் கலர்லேயும் இதே மாதிரி நாட் திருப்பி நான் வச்சுருக்கேன். இப்போ 2 சைடுக்கும் நான் லூப் வச்சுட்டேன். இப்போ நாட்டை கோக்கும் போது சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி முதல்ல மேலே உள்ள 2 நாட்டையும் நல்லா கோத்துட்டு 1 by 1 இது ஒன்று கோத்துட்டோம்னா இந்த சைடில் ஒன்று கோக்கணும். இது வந்து கரெக்டாக நீங்கள் பொசிஷன் பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் உள்ள நாட் கீழே வர பக்கமாக வச்சு நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னொரு சைட்லேயும் அது கீழே வரணும், அடிப்பக்கம் இருக்கணும். இது மேலே திருப்புறீங்க. இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஷூலேஸ் போடுறவங்க தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் போட்டிருப்பீங்க. இல்லைனாலும் பார்த்துக்கோங்க. சுருக்கம் வந்து கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கணும். 1 by 1 வந்துட்டுருக்கணும். ஏன்னா குறுக்க போச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. இப்போ ஒரு மாதிரி அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ்க்கு கீழே வந்து எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் கீழே வந்து நீங்கள் டர்சல்ஸ் ரெடி பண்ணுவீங்க. டர்சல்ஸ் உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் வேறு மாதிரியான ஒரு டர்சல்ஸ் இதுக்கு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ப்ளவுசஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கின் தெரியாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி உள்ள ஒரு துணி கொடுத்துக்கிட்டோம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.